ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாமோட கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் 3க்கும் 1க்கும் நடுவில் கடைசி நடுவில் இருக்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ 3க்கும் நடுக்கும் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். 3க்கும் 1க்கும் நடுவில் 11 நம்பர் இருக்குது, 11 எழுத்து இருக்குது. 11வது எழுத்துனா 6வது எழுத்து தான் நம்ம நடு எழுத்துன்னு சொல்லுவோம். இப்போ இது நடு எழுத்து பி தான். இதோட ஆன்சர் பி தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களிலும் நீக்கிய பின்வருவற்றில் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3வதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா நம்பர்ஸையும் இது பண்ணணுமா, எடுத்துகிட்டு எழுதும்போது 11வது நம்பர்லேருந்து வலது புறத்தில் 3வது எது இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா டிஜிட்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு எழுதுனா இதுலேருந்து 11வது, அதாவது ரைட் சைடுனா யூலேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு எது ரைட் சைடோ அதுதான் ரைட் சைடுன்னு எடுத்துக்கோங்க. ரைட் சைட்லேருந்து 11வது நமக்கு ஓ இருக்குது. ஓலேருந்து 3வது கேட்டிருக்காங்க. இப்போ 3வது இசட் தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு எது ரைட்டோ அதுதான் ரைட்டு. ரைட்லேருந்து 11வது எடுத்துகிட்டு அதுலேருந்து மறுபடியும் 3வது கேட்டிருக்காங்க. அதனால் இசட் தான் இதோட ஆன்சர். கொஷின் பேப்பர் எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது, அதனால் நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.